கலைத்துறைக்கு ஒரு கருப்பு நாள். ஏறக்குறைய இந்த 30 நாளில் பார்த்தீங்கன்னா சௌத்ரி சார், பாரதி ராஜா சார், அவருடைய சிஷ்யன் பாக்கியராஜ் சார் 3 பேருமே இருந்திருக்காங்க. கலைத்துறைக்கு எதிர் மிகப்பெரிய இழப்பு. ஒரு திரைக்கதை எழுதணும் அப்படின்னா அதுக்கு உதாரணமாக இருந்தவர் பாக்கியராஜ் சார். இந்த ஆல் இந்தியா அளவில் திரைக்கதைக்கு இவங்க தான் இலக்கணம் அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. இன்னைக்கு கலைத்துறை மறைஞ்சிட்டாங்க. அவங்க தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் இருக்கும். நல்லா ஸ்கூலில் படிக்கிறப்ப முதலமைச்சர் படம், அவங்க படத்தை வந்து ஒரு 10 தாட்டிக்கு மேலே நாங்கள் பார்த்துருக்கோம், பார்த்து வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு நான் கலைத்துறையில் வந்திருக்கேன்னா அவங்க மேலே இந்த நம்பிக்கை தான். ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக அப்படி இருந்தால் தான் கலைத்துறைக்கு வர முடியாது. இல்லை, சாதாரண மனிதன் கூட வந்து கலைத்துறையில் நிலைக்கலாம் அப்படின்றதுக்கு அவங்க உதாரணம். ஒரு சின்ன இது பதிப்பு. சாருடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெக்குலியராக இருக்கும். ஒரு கேஸ் இங்கே போய் எங்கே போங்க அப்படின்வாங்க. அந்த வாய்ஸே கேஸில் சொல்லி தனி பெக்குலியர் ஆச்சு. அதுமாதிரி வந்து தனக்குன்னு தனி முத்திரை பதிச்சுட்டாங்க. இன்னைக்கு கலைத்துறை இல்லைன்னாலும் அவங்களுடைய நினைவுகள் தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அவங்களுடைய ஆத்மா சாந்தியட நாங்கள் மனமாற வேண்டிக்கிறோம்.